இந்த டாபிக் பற்றி கண்டிப்பாக நான் பேச வேண்டியதுன்னு தோணுச்சு. பிகாஸ் எனக்கு டெய்லி நிறைய மாம்ஸ் டிஎம் பண்ணுவாங்க வெயிட் லாஸ் பற்றி என்கொயர் பண்ண. அக்கா எப்படி வெயிட் லாஸ் பண்ணீங்க, எனக்கு போஸ்ட்மார்ட்டம் வெயிட் குறையவே மாட்டேங்குது, என்ன பண்ணாலும் ஸ்கேலில் நம்பர் குறையல, இப்படி நிறைய மெசேஜஸ் வருது. நிறைய பேர் அவங்களோட பர்சனல் ஸ்டோரி கூட என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அந்த மெசேஜஸ்ல எல்லாம் என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கும் தெரியுமா, அந்த வெயிட் லாஸ் ஸ்ட்ரகிள் மட்டும் இல்லை, அதை விட அதிகமாக அவங்க ஃபேஸ் பண்ணுற பாடி ஷேமிங். இன்னும் வெயிட் குறையலையா, பேபிக்கு ஆல்ரெடி இவ்வளோ ஏஜ் ஆகுது, இன்னும் ஓல்டு ஷேப்க்கு வரலையா, என்ன இவ்வளோ குண்டாயிட்ட, இப்படிப்பட்ட கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு கேட்டு நிறைய மாம்ஸ் ஹர்ட் ஆகுறாங்க. இதனாலேயே நிறைய பேருக்கு வெளியில போகவே கான்ஃபிடன்ஸ் இல்ல. சில பேர் எனக்கு மெசேஜ் பண்றப்ப சொல்லுவாங்க, போட்டோஸ் எடுக்கவே பிடிக்கல, மிரர் பார்க்கவே கஷ்டமா இருக்கு, எல்லாரோட கமெண்ட்ஸால ரொம்ப டவுனா ஃபீல் பண்றோம் அப்படின்லாம் சொல்றப்போ ரியலி இட் ஃபீல் வெரி பேட். பிகாஸ் போஸ்ட்மார்ட்டம்ல ஒரு மாம் என்னெல்லாம் ஃபேஸ் பண்றாங்கன்னு கமெண்ட் பண்றவங்க யோசிக்கவே மாட்டாங்க. அவ ஒரு பேபியை கேரி பண்ணிருக்கா, டெலிவரியை கடந்து வந்து ஸ்லீப் இல்லாம ஹார்மோனல் சேஞ்சஸ்ல பேபியை கேர் பண்றதுல பிஸியா இருப்பா, அப்படி எதையுமே யோசிக்காம சப்போர்ட் கொடுக்க வேண்டிய நேரத்துல வெயிட் பத்தி ஈஸியா கமெண்ட் பண்ணிடுவாங்க. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, போஸ்ட்மார்ட்டம் வெயிட் லாஸ் எல்லாருக்கும் உன்ன மாதிரி இருக்காது. சில பேர் சீக்கிரமா வெயிட் லாஸ் பண்ணுவாங்க, சில பேருக்கு மந்த்ஸ் ஆகும், சில பேருக்கு இயர்ஸ் கூட ஆகும். அதுல எந்த தப்புமே இல்ல. சோ இஃப் யூ ஆர் அ போஸ்ட்மார்ட்டம் மாம் ஸ்ட்ரகிளிங் வித் வெயிட் லாஸ், ப்ளீஸ் உங்களை நீங்களே கஷ்டப்படுத்தாதீங்க. இன்னும் ஒரு விஷயம், சோஷியல் மீடியால யாராவது 3 months 6 monthsல எல்லாம் ஓல்டு ஷேப் வந்துட்டாங்கன்னு பார்த்தா உங்களை நீங்களே கம்பேர் பண்ணிக்காதீங்க. உங்க பாடிக்கு எப்போ ரெடின்னு ஃபீல் ஆகுதோ, எப்போ உங்க பாடிக்கு டைம் கொடுக்க முடியுதோ, உங்க மென்டல் ஹெல்த் அண்ட் பிசிக்கல் ஹெல்த் ரெண்டுமே எப்போ ஸ்டேபிள் ஆகுதோ அப்போ வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க. அண்ட் மத்தவங்க யாராவது ஒரு போஸ்ட்மார்ட்டம் மாம பார்த்தா பாடி ஷேமிங் பண்ணாதீங்க. என்ன இவ்வளோ குண்டாயிட்ட இப்பெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு மேபி கேஷுவலா இருக்கலாம், ஆனா ஒரு அம்மாவோட கான்ஃபிடன்ஸ் அது ரொம்பவே ஹர்ட் பண்ணும். எவ்ரி போஸ்ட்மார்ட்டம் மாம் இஸ் ஃபைட்டிங் அ பேட்டில் யூ கான்ட் see. So be kind. Bye bye.